இன்னைக்கு நம்மளோட நிலத்தை அளக்கிறதுக்கு சர்வேயர் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு அரசாங்கம் அவன் நிலத்தை அளவிடுது. அந்த மாதிரி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நிலத்தை அளவிடுறதுக்கு ஒரு சிறந்த நில அளவு முறையும் அதுக்கான ஒரு சிறந்த அதிகாரியையும் நியமிக்கிற பழக்கம் சோழர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அப்படி ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலத்தை துல்லியமா அளவிட்டு அதை பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறது சோழர்களுடைய ஆட்சியில தான் முதல்ல தலை சிறந்து விளங்குச்சு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதுலேயும் குறிப்பா ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல இந்த நில அளவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே துல்லியமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால மதிப்பிட முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு நெல்மணி உட்பட அந்த நிலத்தை அளவிடுற வழக்கம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல இருந்ததுங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இதுக்குன்னு ஒரு நபரை நியமிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் அவங்க அளவிட்டு அதை மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனிப்பட்ட ஆட்சியாளர்கள் அந்த நிலத்தினுடைய அளவின் அடிப்படையில நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி 256 அடி சதுரம் கொண்டது ஒரு குழி, 100 குழி கொண்டது ஒரு மா, 20 மா கொண்டது ஒரு வேலி. இப்படிதான் சோழர்கள், அதுவும் குறிப்பா ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல நிலமானது அளவிடப்பட்டது. இதை அளவிட்டவர்களுடைய பெயரும் தஞ்சை பெரிய கோயிலினுடைய கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை அளவிட்டிருக்காரு. அவருடைய பெயரையும் வெறும் குறவன் அப்படின்னு குறிப்பிடாம குறவன் உலகளந்தான் ராஜராஜ மாராயன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் இந்த உலகளந்தான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நிலத்தை அளவிடுறதுக்காக அவங்க பயன்படுத்தப்பட்ட கோளுக்கும் உலகளந்தான் கோள் அப்படின்னே ஒரு பெயர் இருக்கு. ராஜராஜ மராயன் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் இதுல தலை சிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று முன்வைக்கப்படுது. ஏன்னா இந்த ராஜராஜன் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டத்தை ராஜராஜன் தலை சிறந்த பல பேருக்கு தானே கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பத்தின ஒரு வீடியோவையும் நம்மளோட ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நில அளவு முறை அப்படிங்கிறது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய பாரம்பரியத்துல ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறப்ப இன்னைக்கு இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாமே நாம தான் முன்னோடியா இருந்திருப்போங்கிறதுக்கு மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.